கொஞ்சம் கோழி வளர்க்கும். அந்த கோழி வளர்த்துருக்கோம். அதில் ஒரு குஞ்சித்தா கோழி, அதாவது குஞ்சித்தா கோழின்னா குஞ்சு பொரித்து விட்ட கோழி. ஒரு 10 நாள் தான் ஆயிடுச்சு, குஞ்சு பொரித்து 10 நாள் தான் ஆச்சு. ஒரு கோழி நின்றுச்சு. அப்போ எங்கள் மாமா பையனோட பையன், ஒரு சின்ன பையன் வந்துருந்தான். அப்போ எங்கள் மாமா பையன் சொன்னான், மாப்பிள்ள இந்த கோழி அன்னைக்கு பார்க்கும்போது 10-12 குஞ்சோடு நின்றுது, இன்னைக்கு 6 குஞ்சு தான் நிற்கி, என்ன மாப்பிள்ள ஆச்சு அப்படின்னா. எதான் அது வந்து நம்ம ஏற போட்டோம்னு வைங்க, அது குஞ்சு அங்கே ஒரு 50 அடிக்கு அங்கே தள்ளியே விட்டுட்டு அது ஓடியாந்து இறைய கவுது, குஞ்சை கூட்டிகிட்டு வர மாட்டேங்க தான். அப்படி வகையில் அப்படி அங்கங்கே எட்டி போகுதுனால ஏதோ குஞ்சு தப்பிடுது, காக்கா ஏதோ தூக்கியிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் ஆகிட்டு தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா தான் அப்படின்னு. இது போட்டு தள்ள வேண்டிய கோழி இல்லை, இந்த கோழி நாட்டுக்கே ஆகாத அப்படின்னு யார் சொன்னால்? எங்கள் அத்தான், எங்கள் மாமன் பையன் அப்படி சொன்னார். நான் இருந்தால திரிச்சுக்கிட்டு நான் அப்படி அங்கனைக்கே பேசிக்கிட்டே போயிட்டேன். எங்கள் மாமா பையனோட பையன் அதில் நின்னான். அவன் இப்படி பறக்க பறக்க பார்த்துக்கிட்டு இருந்தான். நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டே அப்படி வடக்க பார்த்து போயிட்டோம். போய் கொஞ்சம் நேரம் கழித்து, இன்னைக்கு வாரம் கோழி செத்து கிடக்கு, குஞ்சு காக்கான்னுட்டு கிடக்கு. என்ன இது திடீர்னு கோழி செத்துட்டு எதுவும் மருந்து இருந்துட்டா அப்படின்னு எங்கள் மாமன் பையன் கேட்கான். யார் தான் மருந்து வைக்காங்க? ஒரு ஆள் மருந்து வைக்காது. ஒருவேளை கீரி இதை வந்து படக்குங்கிற கழுத்தை கவி இருக்குமோன்னு தூக்கி பார்த்தோம். கீரியும் கவலை, ஒன்றும் கவலை. மாமா பையனோட பையன் அதில் நின்றவே, நான் தான் கொன்னேன், இந்த கம்பு வச்சு தான் கொன்னேன், ஒற்றை அடியே அடித்தேன், செத்துட்டு அப்படின்னா. என்னடா எதுக்குடா அடித்த அப்படின்னு எங்கள் மாமா பையன் கேட்காரு. அடித்தது அதுக்கு நீங்கள் தானே சொன்னீங்க, கோழி வளர்க்க மாட்டேக்கு, குஞ்சை வளர்க்க மாட்டேக்கு, ஒற்றை போட்டு காலி பண்ண வேண்டிய கோழி இருந்தியா, அதான் காலி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுதான். நான் என்ன சொல்ல, சின்ன பையன் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆமாம், அவர் மாப்பிள்ள தப்பாக நினைக்காங்க, என்ன நான் ஒன்றுமே நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, அது ஒரு கரையில் இருக்குது. ஒரு கோழி போச்சுன்னு வைங்களேன். இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுக்குழுவில் நம்ம இடும்பவனம் கார்த்திக் அவரை வந்து அன்போடு எல்லாரும் கறிக்கெஞ்சின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் குடில் தின்னிம்பாங்க. அவர் கடுமையான முறையில் ஒரு சதி திட்டத்தை தீட்டியிருக்கார். கடுமையான முறையில் சதி திட்டம் தீட்டியிருக்காரு. அந்த சதி திட்டம் என்ன அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் தெரிஞ்சுக்கணும், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும் தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு போலீஸு, தமிழ்நாடு காவல் உளவுத்துறை, தமிழ்நாடு சிபிசிஐடி அப்படிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இது தெரிஞ்சுக்கணும். நம்ம வீடியோ அவங்களெல்லாம் போய் சேருமா சேராதா? முதல்ல திமுக காரங்களை சேராதுங்கிறது தெரியும். அவங்கள போய் சேராது. சேர்ந்தாலும் அவங்க பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து பெரிய மேதாவிகள். அவங்க திமுக காரங்க நம்மளுடைய வீடியோவை பார்க்க மாட்டாங்க. பார்க்குறது எல்லாமே நாம் தமிழர் தம்பிகள் தான். ஏன்னா நாம் தமிழர் தம்பிகளை வயதும் இந்த பையன் நீனு வயதான். முதல்ல நம்ம அவனை பதிலுக்கு சவுட்டில் அடித்து எப்படியா அவனை ஆஃப் பண்ணி பண்ணோம். அவங்க பார்க்குற நோக்கம் என்னென்னா, என்ன பதிலுக்கு சவுட்டில் அடிச்சு, அதாவது சவுட்டில் அடிச்சுன்னா கடுமையான முறையில் என் வீட்டு பெண்களை இழிவாக பேசி எழுதியாச்சுன்னா நான் அப்படியே ஆஃப் ஆயிடுவேன், வீடியோ போட மாட்டேன் அப்படிங்கிற அவங்களுடைய உயரிய எண்ணம். அவர்களும் இயல்பிலே அவங்க அந்த மாதிரியான இயல்பானவங்கன்னு வைங்களேன். அவர்களுடைய அந்த பண்பாடு அந்த மாதிரியான பண்பாடாக நாம் தமிழர் தம்பிகள் வச்சுருக்காங்க. அந்த பண்பாடு கொண்டவர்களுடைய உயரிய எண்ணம் அவர்களுக்கானது. அது அந்த உயரிய எண்ணம் அவர்களுக்கானது. நம்ம அப்படி நினைக்கிறதில்லை. நம்ம அவர்கள் மரியாதையானவர்கள், அவங்களை பற்றி நம்ம வேற ஒன்றும் பேசுறதுக்குன்னு வைங்களேன். அப்படிப்பட்ட இதில் நம்மளை அவங்க பார்க்காங்க. பார்த்து இவனை அடித்து கீழே இறக்கிறவனுக்காக தான் பார்க்காங்க. நமக்கு ஆதரவு கொடுக்கறதா இருந்தால் அவங்க இப்போ நம்மளையும் பெரிய அளவில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்களே, நம்ம சொல்கிறத ஏற்றுக்கிட்டாங்கன்னா, எப்போ இந்த நம்ம மேலே இருக்க அழுக்க தான் தேய்ச்சி குளிடா தம்பி அப்படின்னு இவன் சொல்லுதான். அவன் சொல்கிறது நியாயம் தான், நம்ம தேய்ச்சி குளிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்கு வந்திருப்பாங்க. நம்மளையும் அவங்க ஏற்றுக்கிட்டு நமக்கான ஆதரவு தளங்களை அதிகப்படுத்தியிருப்பாங்க. அதுக்காக திமுக காரங்க நாங்கள் பார்த்துட்டாங்கன்னு சொல்லலை. திமுக காரங்க ஒரு துளி கூட நம்மளை அவர்கள் ஆதரிப்பதாக இல்லை. அதை பற்றி நமக்கு கவலையும் இல்லை. நம்ம வீடியோக்களை பார்க்கறது இல்லை. ஆனால் தமிழ்நாடு காவல்துறையாவது இந்த வீடியோவை பார்க்கணும்.
அங்கே பொதுக்குழுவில் நடந்ததெல்லாம் இவங்க உளவுத்துறையை வச்சு எடுத்திருப்பாங்க. அப்படின்னாலும் கூட உளவுத்துறையில் சங்கித்துறை இருக்கிறது இல்லை. உளவுத்துறையிலும் சங்கித்துறை இருக்கு. சங்கித்துறை போய் அந்த தமிழ்நாடு காவல்துறையில் சங்கித்துறை பெரிய அளவில் இருக்கு. அதனால்தான் பலரின் மீது நடவடிக்கை பாய மாட்டேங்குது. நடவடிக்கை எத்தனை இழிவாக பேசினாலும் அவர்கள் மீது நடவடிக்கை இழிவாக பேசலாம், பழிச்சு பேசலாம், என்ன பேசினாலும் நடவடிக்கை பாய மாட்டேங்குன்னு வைங்களேன். அப்படிப்பட்ட சங்கி ஆட்கள் பிஜேபி நேரடியாக போய் பிஜேபி கட்சியிலே சேர்தான். காவல்துறையில் இருக்கிறவங்க நேரடியாக போய் பிஜேபி கட்சியிலே சேர்தான். அந்த மாதிரியான பொறுப்பற்ற பொறுப்பில் இருக்கானுவ. பொறுப்பற்றவங்கெல்லாம் பொறுப்பில் இருந்தான்னா அந்த துறை எப்படி உருப்படும் பார்த்துட்டாங்கன்னா அந்த மாதிரி ஆட்கள் நம்ம மேலே வழக்கு போட்டு நம்மளை கம்பி என்ன கம்பி இல்லை, நம்ம நல்லி எலும்பெல்லாம் எண்ணி விடுவோம். அந்த அளவில் வலு இல்லைப்பா, இதே நோய் உள்ள வேணாம், அதையும் நம்ம சொல்லித்தான் வேண்டியிருக்கு. சின்ன வயசுலேயே அந்த நோய் வந்து நமக்கு தொலைஞ்சிட்டு. சரி, என்ன பேசியிருக்காரு நம்ம கறிக்கஞ்சி அப்படிங்கிறத பார்க்கணும். பெரிய சதி திட்டம் தீட்டி பொது வெளியிலே பேசிட்டார். அதாவது பொதுக்குழுவிலே பேசிட்டார். கொலை வெறி கொலை காண்டில் இருக்கணும். ஆமாம், கொலை செய்த அந்த நோக்கத்தில் இருக்கணும். திமுக மேலே நமக்கு கொலை வெறி வருது இல்லை, கொலை காண்டில் இருக்கணும்ல. வீடியோ பார்த்துட்டுங்க, அப்புறம் நான் போய் சொல்ல நினைப்பாரு. அவனை சட்ட நம்ம கோவம் இல்லை, திமுக கோவம் வருது இல்லை, திமுக மேல இவனை சும்மா விடக்கூடாதுன்னு ஒரு நாள் வச்சு செய்யணும். அதுக்கு அதிகாரத்துக்கு பெறணும். சமூக வலைதளங்கள்ல திமுக கதறான்ல, அவனை சட்டசபையில கதறப்படணும். அதுக்கு கொலவெறி கொண்டு வேலை செய்யணும். கொலவெறி இருக்கணும், கொள்ற அளவு கொலவெறி இருக்கணும். நம்ம கோவம் இல்லை. விரும்புவன கார்த்திக்கு பேசியிருக்காரு. பேசியதில் ஒரு துண்டு தான், ஒரு துணுக்கு தான். ஆனால் அவன் எவ்வளோ கொலை வெறியோடு பேசினான். அந்த கொலை செஞ்சிடணுங்க என்ன இருக்கணும்ல அப்படின்னா. அப்போ நம்ம போய் அங்கே சட்டசபையிலே திமுக இப்போ இணையத்தில் பூரா நடுநடுங்க வச்சுருக்கானா. நம்ம இணையத்தில் திமுக காரங்களை நடுநடுங்க வச்சுட்டானா. சட்டசபையில் போய் திமுகவை நடுநடுங்க வைத்து விடணும், திமுக காரங்களை நடுநடுங்க வச்சிடணும் அப்படின்னு பேசினான். கொலவெறியில் பேசினாங்கிறது முக்கிய குறிப்பாக பதிஞ்சுக்கிடுங்க. அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கான்னா தமிழ்நாட்டு சட்டத்தில் இடமே இல்லையா. ஆமாம், நாகரிக அரசியல் நடக்குது, அதனால் தமிழ்நாட்டு சட்டத்தில் இடமே இல்லை, கடந்து போயிடும். சட்டத்தில் தான் இடம் இல்லையா, கடந்து போயிட வேண்டியதானே. ஆனால் இவன் எதுக்கு திட்டமிடுதான் தெரியுமா? இப்போ சமீபத்தில் பார்லிமெண்ட்டில் கண்ணீர் புகை கொண்டு வீசினாங்களா இல்லையா, ஒரு 4 பேர் சேர்ந்து. பாதுகாப்பாக இருந்த பார்லிமெண்ட்லேயே உள்ள நுழைஞ்சி மேலே எம்பிக்களுடைய இருக்கைகளில் குதித்து ஓடினார்கள். ஓடி ராகுல் காந்தி அவர்கள் அங்கே இருக்கும்போதே எதை வீசினாங்க? கண்ணீர் புகை குண்டுகளை வீசினாங்க. சரி, அசம்பாவிதமாக அது ரசாயன புகை குண்டாக இருந்தால் நிலைமை என்னாச்சு? அரும்பெரும் தலைவராக இருக்கின்ற ராகுல் காந்தி அவர்களுடைய நிலை என்னவாகும்? நாட்டு மக்களுடைய நிலை என்னவாகும்? நாட்டு மக்களுடைய எண்ணத்தில் என்ன மாதிரியான கொதிப்பு வரும்? கொதிப்பு வருமா வராதா? ஏன் இன்னும் பிஜேபியை சேர்ந்த தலைவர்களே நிறைய பேர் இருந்தாங்க. அப்பவும் அதற்கு அடுத்தால இப்போ எல்லாம் முடிஞ்சது, அவங்கள வெளியேற்றியாச்சுன்னு இயல்பா இது நான் நேற்றே எதிர்பார்த்தேன், எனக்கு முன்கூட்டியே கிடைச்ச தகவல். இதுலலாம் போய் என்னடா பயந்துக்கிட்டு புகை என்ன புகை? அது கண்ணீர் புகையாக இருக்குது, எல்லாம் ரசாயன புகையாக இருக்குது. எனக்கு தெரியாத புகையா? நான் பார்க்காத புகையா? அது புகையே இல்லை. கூட்டத்தை நடத்துவோம் அப்படின்னு சபாநாயகர் ஓம் பிர்லா இயல்பாக கூட்டத்தை நடத்துகிறார். அப்போ அவங்களுக்கு பிஜேபிக்கு இந்த தகவல்லாம் முன்கூட்டியே சரி, அது நமக்கு தெரியாது, அதை பற்றி ஏன் பேசிக்கிட்டு அப்படின்னு நம்ம கடந்து இங்கே வந்துடுவோம், தமிழ்நாட்டுக்கு வந்துடுவோம். அந்த மாதிரி ஏதாவது ரசாயன புகைகளையோ குண்டுகளையோ வீசுவதற்கு இடும்பவன கார்த்திக்கு தயாராகி விட்டானா? ஏன்னா நம்ப முடியாது இல்லை. பார்லிமெண்ட்லேயே நடக்கும்போது நம்ம சட்டசபையில் நடக்காதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ இதை பேசும்போது அது இல்லை, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, இந்த மாதிரிலாம் அந்த பேச்சு வருது அப்படின்ட்டு திமுககாரன் நினைக்கலாம். நான் பேசுறது சட்டம் ஒழுங்கு கெட்ட மாதிரிலாம் இவன் பேசுதான், நம்ம சட்டம் ஒழுங்கு எவ்வளோ சிறப்பாக வச்சுருக்கோம், எவ்வளோ பலமாக வச்சுருக்கோம் அப்படின்னு திமுகவும் திமுக அரசும் நினைக்கும். சட்ட ஒழுங்கு பரமாக இருந்தால் இருக்குது, இல்லைன்னு யார் சொன்னால் இருக்குது.
ஆனால் இடும்பவனம் கார்த்திகனுடைய பேச்சினுடைய சாராம்சம் என்ன இருக்கு? நாங்கள் உங்களை வந்து கிடுகிடுக்க வச்சிருவோம் அப்படின்னா, கிடுகிடுக்க வச்சிருவோங்கிறதுடைய அர்த்தம் என்ன? 5 விழுக்காடு 6 விழுக்காடு வாக்கு வங்கி மட்டும் கொண்ட ஒரு இயக்கம் உங்களை வந்து நாங்கள் கிடுகிடுக்க சட்டசபைக்குள்ள வந்து கிடுகிடுக்க வச்சுருவோம்னு சொன்னால், அதுவும் கொலை வெறியோடு கொலை செய்யணுங்கிற நோக்கத்தோடு கொலை செஞ்சிரு அப்படின்னு ஒருத்தன் பேசிக்கிட்டு அவன் பேசினான்னா அப்போ வந்து கிடுகிடுக்க வைப்பதுன்னா அப்போ ஏதோ ஒரு குண்டு வீசுவதற்கோ இல்லை ரசாயன குண்டோ புகையை விட்டு உங்களை பயமுறுத்த போகிறான். அப்படி தானே? பயமுறுத்தையோ இல்லை அங்கே ஏதோ ஒரு பாதகம் நடக்கிறதுக்கு, பாதகம் கேடு சட்டசபைக்குள்ள நடத்துறதுக்கு, அதுவும் எம்எல்ஏக்களை டார்கெட் பண்ணி பேசும்போது அதுதானே. அப்படி பொருள் கொள்ளும்படி இருக்கா இல்லையாங்கிறது தான் என்னுடைய பார்வை. அப்படி இருக்கா இல்லையா அதான் என்னுடைய பார்வை. அது பயமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது. தமிழ்நாடு அமைதி பூங்காவாக விளங்க வேண்டும். இவன் வந்து கொலை பாதகத்தோடு பேசுதான் இடும்பை கார்த்திக் என்பவன், இடும்பவன் கார்த்திக்கு. அவனையும் இந்த தொலைக்காட்சி சேனல்ல இருந்து அவன்கிட்டையும் கருத்து கேட்கறதும் அவன்கிட்டையும் உரையாடல் நடத்துவதும், ஒரு ஒழுங்கற்றவன் ஒழுங்கினமானவன் அவனிடம் போய் உரையாடல் நடத்துவதெல்லாம் எது ஏற்புடையதா? அவன் எவ்வளவு கடுத்தமாக கடினமாக வன்மமாக வெறியோட்ட கொலை பாதகத்தோட பேசிக்கிட்டு இருக்கான். அவன் பொதுக்குழுவில் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானே, அதில் எந்திரிச்சு இப்படி பேசாதப்பா, அப்படி பேசாத, நாமளும் சட்டசபைக்கு போவோம், நாமளும் கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லு, அதெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், அப்போ நீங்கள் எங்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்டு நிற்பீன்னு சொல்லு அப்படின்னு சீமான் எந்திரிச்சு ஏதாவது பேசினாரா? அவனை தடுத்து ஆட்கொண்டாரா? பேச விட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தார் சீமான். இது அநாகரிகமான பேச்சு, அநாகரிகம் இல்லை அராஜகமான பேச்சு, பயங்கரவாதம், வன்முறை நன்முறை பயக்காது. இந்த மாதிரி பேச்சை பேசும்போது அரசு உளவுத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அவன் மீது ஒரு வழக்கும் இல்லை. வழக்கு பதிஞ்சாலும் நீங்கள் பூரா அந்த கைது பண்ணி கிழிச்சிட்டு தான் இருப்பியா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லத்தான் செய்தாங்க. ஒன்றும் இல்லை, பேசிட்டு போகிறான். இது ஜனநாயக உரிமையா? கொலை வெறியோடு இருக்கணும், கொலை பண்ணணும் அப்படின்னா ஜனநாயக உரிமையா? நான் இதை கேட்டனாலே என் வீடியோவுக்கு ஸ்ட்ரைக் வரலாம். இந்த வீடியோவை 10 வியூஸுக்குள்ளே சுருட்டி வச்சுருவாங்க, எனக்கு தெரியும், நம்பிக்கை இருக்குது. ஏற்கனவே இப்போ ஈழச்சோம்பிகள் திராவிடங்கள் தேவடியா மக்கள் அப்படின்னு பேசினதை ஆரியன் அடித்து விரட்டிய அப்படின்ட்டு நான் ஆரம்பித்து அந்த தலைப்பு போட்ட வீடியோவை ஒருத்தன் கூட பார்க்காத அளவில் முடக்கி வச்சுட்டாங்க. அதுக்கு நம்ம நாம் தமிழர் உறவுகளுக்கு அது கைவந்த கலை. இதை வேணாலும் முடக்கி வச்சுட்டு போட்டோம். நான் என்னுடைய கருத்தை சொல்லணும், தமிழக அரசுக்கு இதை கொண்டு சேர்க்க வேண்டும், மக்களுக்கும் கொண்டு சேர்க்கணும், ஈழ உறவுகளுக்கும் நம்ம தம்பிகளுக்கும். இந்த மாதிரியான பாதகத்தை பேசுகின்ற பாதகனை உங்களோடு வைத்து நீங்கள் பயணிப்பது உங்களுக்கு தான்ப்பா கேடா முடியும். நீங்களும் அதன்பால் ஈர்ப்பு ஏற்பட்டு, ஏன்னா இந்த இயக்கம் தோன்றியதே வந்து தீவிரவாதிகள் பிடியில் இருந்து தோன்றிய இயக்கம், தீவிரவாதிகளிடம் இருந்து தோன்றிய இயக்கம். இப்போ இந்த நாம் தமிழர் இயக்கம் வந்து நீங்கள் வந்து கட்சியாக வேணால் குருமூர்த்தி மூலமாக சிபா ஆதித்தனாரிடமிருந்து வாங்கியிருக்கலாமே தவிர, நீங்கள் இயக்கமாக மாறியது வந்து தீவிரவாதிகளிடமிருந்து, வீரப்பன் போன்ற தீவிரவாதிகளிடமிருந்து, சுப முத்துக்குமார் போன்ற தீவிரவாதிகளிடம் மூலமாக நீங்கள் தோன்றி வளர்ந்த இயக்கம். அதனால தான் பயமாக இருக்கிறது, கவனமாக இருங்கள்.